கொஞ்சம் அரசியல் வாழ்க்கையை பார்க்கலாமா? ஏடிஎம்கே, பிஜேபி இருக்குது, தாவா 3 தான். இப்போ அதை விட்டால் நாம் தமிழர் வந்து எப்போவும் நின்னாங்கன்னா அவங்களால ஒரு சீட் கூட வராது. அது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது. 6% தான் ஓட்டு சதவீதம் இருக்குது. அடுத்தது ஏடிஎம்கே வரும். ஏடிஎம்கே வந்து கட்சியை அடக வச்சுட்டாங்க. ஜெயலலிதா இருந்த பீரியடில் பிஜேபியா இல்லை இந்த லேடியா இல்லை மோடியான்னு கேட்டாங்க. அடக வச்சு திட்டாங்க. அது ஊரில் எல்லாருக்கும் தெரியும். பிஜேபியோட கூட்டணி. பிஜேபி எக்காலத்தை கொண்டும் தமிழ்நாட்டில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது எல்லாருக்கும் ஊரணிஞ்ச ரகசியம். எத்தனை தடவை நீ குட்டிக்காரன் நடித்தாலும் 1 சீட்டு 2 சீட்டு சான்ஸ் இல்லை, முடிஞ்சு போச்சு. அடுத்த தாவேக்காவும் டிஎம்கேவும் வருவோம். தாவேக்கா எல்லாமே அல்லு சில்லு நண்டு சில்லுங்க தான். செங்கோட்டையை மட்டும் தான் அதில் வந்திருக்காரு. சரிங்களா, அவர் மட்டும் தான் கொஞ்சம் இருக்கார். நீங்கள் எதை வச்சு தாவேக்காவுக்கு போடுவோன்னு சொல்லுவீங்க? தாவேக்காவோட இப்போ லிஸ்ட் எடுத்துங்க, டிஎம்கேவோட லிஸ்ட் எடுத்துங்க. தாவேக்கா என்ன சொல்லிச்சு? முன்னாடி ஃப்ரீ பஸ் வேணுமான்னு கேட்டு நிறைய ராவடி பண்ணாங்க. இப்போ அதே தான். டிஎம்கே என்ன திட்டம் இப்போ அறிவிச்சாங்களோ அதே திட்டத்தை தாவேக்கா அடுத்த வருஷம் செய்வாங்களாம். இதான் நடந்துகிட்டு இருக்கு. அதை கண்டினியூ பண்ண போறாங்க. அவ்வளோதானே, யார் வந்தாலும் அதை கண்டினியூ பண்ண போறாங்க. இவங்களோட திட்டம். அவங்களுக்குன்னு தனி கொள்கை கிடையாது. நாளைக்கு அது என்ன மாறுன்னு தெரியாது. ஏன்னா அவர் போயிருக்காரு, பிஜேபி ப்ரெஷர் கொடுத்தா அவர் பிஜேபியில் கூட்டணி சேர்ந்துருவார். அதனால வந்து ஒரு நிலையான கொள்கை இல்லாத கட்சி வந்து விஜய். அது வந்து கட்சியே கிடையாது, விட்டுருவோமே. அப்புறம் வேற என்ன கட்சி இருக்கு சொல்லுங்க? 5 வருஷம் ஆட்சி, திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? பரவாயில்ல, அதான் நான் ஓஹோன்னு இருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லல, பரவாயில்ல. வேற வழி கிடையாது, தமிழ்நாட்டுக்கு வேற வழியே கிடையாது, நோ ஆப்ஷன். பாலியல் வன்கொடுமை பற்றி நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுறீங்க. 7 நாளில் 7 பாலியல் வன்கொடுமைன்றீங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக எடுங்க சார், இந்தியா ஃபுல்லாக எடுங்க சார், எல்லா ஸ்டேட்லேயும் எடுங்க. நடந்துதான் இருக்கு. இன்னும் சொல்கிறேன் பாருங்க, இன்னும் போக போக கட்சி தேர்தல் வரலாம் பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை நிறைய நிகழும். நான் சொல்கிறேன், நிறைய நிகழும். கஞ்சா கேஸ் நிறைய மாட்டோம், நிறைய கஞ்சா இருக்கும். இதெல்லாம் நடத்துவாங்க. இதை பிடிச்சி இவங்க கெட்ட பேர் வாங்கிப்பாங்க, அவங்க நடத்தி அவங்க நல்ல பேர் வாங்கிப்பாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். தாவேக்கா ஒரு கட்சியே இல்லைன்ற நான். அவங்க வந்து என்னென்னா கட்சி உடச்சிக்கு தான் பண்ணுவாங்க. நல்லா தெரிஞ்சுங்க. அந்த பாலியல் வன்கொடுமை போய் கேட்டீங்க, திரும்ப சொல்கிறேன். அதாவது பிஜேபியினால் வந்து இருக்கிற எல்லா கிரிமினல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபிக்கு புகலிடும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கிரிமினல்ஸ் எல்லாத்தையும் வந்து பண்ண விடுவாங்க, நிறைய பண்ணுறதுக்கு பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியை வந்து போகணும். அப்போ வந்து என்னென்னாக்கா பேர் போகணுன்னா பாலியல் வன்கொடுமை நிறுத்துவாங்க, எல்லா பிரச்சனையும் பண்ணுவாங்க. யாருக்கு வரும்? ஆளுங்கட்சி மேலே வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.